Hi everyone, welcome to Pen Paper TNPSC. So இந்த வீடியோவில் ஒரு LCM HCF கொஷின் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, the HCF of two polynomials அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு இஸ் அப்படின்னு சொல்லிட்டு x² + 2x. அப்போ இதுதான் HCF. அப்போ இந்த ரெண்டு பாலினாமியலினுடைய HCF நமக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பாலினாமியல் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சது ரெண்டு பாலினாமியல் நமக்கு தெரியும், அதனுடைய HCF நமக்கு தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய LCM என்ன, ஃபைண்ட் தயர் LCM, அதோட LCM என்னப்பா, இந்த ரெண்டு பாலினாமியலுடைய LCM என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ. ஒருவேளை ஒரு ரெண்டு வேல்யூ எக்ஸு ஒய்ன்னு இருக்குது அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் ப்ராடக்ட் பண்ணுறேன், அதனுடைய HCF. ஸோ HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது இசட்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இசட் இன்ட்டு LCM ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு போடலாம்ல. ஸோ அப்போ இதே தான். இப்போ இங்கே எக்ஸு ஒய் அப்படிங்கிற இடத்துல இங்கே ரெண்டு பாலினாமியல் இருக்குது, இந்த இசட் அப்படிங்கிற இடத்துல x² + 2x இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இது அப்படியே நான் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்படியே என்கிட்ட இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ பாலினாமியல், அப்போ இந்த பாலினாமியலையும் இந்த பாலினாமியலும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த பாலினாமியல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே x² காமனாக எடுக்கலாம். அப்போ x² + 3x + 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஏன்னா x² வந்து காமனாக எடுத்தேன்னா இந்த டேர்ம் வரும். இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன், ஏன்னா x² இருக்குது ஒரு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும், அவ்வளோதானே. அப்போ 1 × 2 அப்படின்னு போட்டால் x + 1 × x + 2, அதாவது x² + 3x + 2 அப்படிங்கிறத x + 1 × x + 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த பாலினாமியலை நான் மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், அதாவது மொத்தமாக ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன கிடைக்கிது எனக்கு, இங்கே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு x² × x + 1 × x + 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ திருப்பி இந்த பாலினாமியலையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன், அதாவது இந்த பாலினாமியலையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். அதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா இங்கேயும் நான் என்ன செய்யலாம், x² காமனாக எடுக்கலாம்ல, இங்கேயும் நான் x² காமனாக எடுப்பேன். x² காமனாக எடுத்தேன் அப்படின்னா x² + 6x + 8ன்னு சொல்லி வரும். அப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன், இதை என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ மேலே 8 போடுவேன், கீழே வந்து 6 போடுவேன். அப்போ இதை வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 வரணும், மல்டிப்ளை பண்ணேன்னா 8 வரணும். அப்போ 4 × 2ன்னு போடுறேன். அப்போ x + 4 × x + 2 அப்படின்னு சொல்லி இந்த x² + 6x + 8 என்னால் எழுத முடியும். அப்போ இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ x², அதாவது ரெண்டு பாலினாமியலையும் ப்ராடக்ட்டில் எழுதணும், அதாவது மல்டிப்ளிகேஷனில் எழுதணும்ப்பா. நான் அதை வந்து அப்படியே எழுதாமல் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ x² × x + 4 × x + 2 அப்படின்னு சொல்லி வரும். இஸ் ஈக்குவல் டு LCM × HCF. LCM தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால் எனக்கு அது தெரியாது. ஸோ LCMனே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன, HCF எனக்கு தெரியும். என்னன்னு கொடுத்துருக்காங்க, x² + 2xன்னு கொடுத்துருக்காங்க. x² + 2x இதையும் என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எக்ஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா x + 2ன்னு எழுத முடியுமா? ஓகே தானே. அப்போ x × x + 2 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். இப்போ எக்ஸையும் இங்கே ஒரு x இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணுறேன். x + 2வையும் x + 2வையும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ LCM எனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, x × x + 1 × x² × x + 4 × x + 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்சரில் இல்லை அப்படின்னா இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ x² × x x³ வரும், x + 1 × x + 4 × x + 2. ஸோ நமக்கான ஆன்சர் இதுதான். ஸோ LCM அப்படிங்கிறது இதுதான். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.